Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு நகை இவ்வளவு தாறுமாறான ரேட்டா போயிடுச்சு. ஆனா இப்படி இருக்கும்போது எப்படி பெண்களுக்கு வாங்கி நம்ம போட முடியும்? இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கல்யாணமா கடைக்கு பக்கத்துல நிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து போச்சுட்டு இருந்து. ஆனா இதுக்கு நகைலாம் இப்ப வாங்கலாம் முடியாது இனி போற காலங்கள்ல. தங்கமெல்லாம் இவ்வளவு விலை ஏறி போகும்னா நாங்க என்னதான் செய்ய முடியும்? எனக்கு கல்யாணம் ஆகுறப்ப 2000ல கல்யாணம் ஆகுறப்ப 3000 ரூபாய் பவுனு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை விலையேறினா பரவாயில்ல, 4-5 வாட்டி ஏறிக்கிட்டே இருந்தா குறையிறது 100-50 தான் குறையுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை தான் முன்னையெல்லாம் விலை ஏற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் விலை வித்துட்டு இருந்துச்சு. என் கல்யாணத்தப்பெல்லாம் ஒரு கிராம் ஒரு பவுன் நகையே 4000 ரூபாய் கிட்டதான் வித்துச்சு. அப்போ நகை போட்டாங்க எங்களுக்கெல்லாம். இப்போ நகை முன்னாடியெல்லாம் போட்டோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லிக்கலாம் போல. முன்னாடி நாங்க நகை போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இப்ப எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நகையெல்லாம் போட முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஒரு பவுன் 1.5 லட்சத்துக்கிட்ட வந்துருது. அப்படிங்கிறப்ப எங்களால நகையெல்லாம் வாங்க முடியாது. எப்படி என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாளைக்கு 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு இப்படி ஏறிக்கிட்டு இருக்குது. எங்களால இதுக்கு பொம்பளை பிள்ளைய சமாளிக்க முடியல. நாங்க இதை வச்சுதான் சாப்பாடு, பிள்ளைகள் படிப்பு செலவு, எல்லா செலவும் பார்க்கணும்.